Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Zoho Frontend டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் மேம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பருக்கு ரெக்யர்மெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஜோஹோவில் போட்டிருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோ ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ரோலுக்கு இப்போ ரொம்ப நாள் எப்போவுமே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் தான் ஜோஹோவில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருப்போம். ஸோ ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ஆக்சுவலாக நானுமே ஒரு 1 இயர் பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ போட்டிருந்தேன். பட் அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு எக்ஸாம் சில பேருக்கு தான் வந்துருந்துச்சு, சில பேருக்கு வரலை. நானுமே இன்ஸ்டியூட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் அப்ளை பண்ணது 1-2 பேருக்கு தான் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் ரோல் நாட் ஒன்லி இன் ஜோஹோ, ஸோ எல்லா கம்பெனிலையுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பராக இருக்கட்டும் இல்லை ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர் மட்டும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. நீங்கள் தென்காசி திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஆன்லைன் கிளாஸஸுமே போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சம்மர் கிளாஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது 1 மந்தில் நீங்கள் ஈஸியாக முடிக்கிற மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இதே ஷெட்யூல் தான் அங்கேயுமே இருக்கும். ஸோ இதுலேயுமே நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பைத்தானு, HTML, CSS, JavaScript, React.js ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்பர். நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பைத்தான் சொல்லி கொடுத்துட்டு பேக் எண்டுக்கு நான் டிஜாங்கவும் MySQL இல்லை அப்படின்னா SQLite வந்து இன்பில்ட்டாகவே பைத்தானில் சப்போர்ட்டட் அப்படின்றதுனால SQLite வந்து டேட்டா பேஸ்க்கு சொல்லிக் கொடுப்பேன். இன்னொரு விஷயம், டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் நிறைய பேர் வந்து கற்றுக்கவே மாட்டேன்றாங்க. ஆனால் வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அடுத்து எப்படி இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் வந்து ஹையஸ்ட் பீக்கில் வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் ரோலுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் மேக்ஸு இந்த மாதிரி அதர் ஃபீல்ட் படிக்கிறவங்க, மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்க நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஏன்னா டேட்டா சயின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் தான். ஸோ அதனால் அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக படிச்சுட்டு இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் இல்லை சம்மர் கோர்ஸ் உங்களுக்கு 1 மந்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம், என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றதே நீங்கள் சொல்லலாம். ஓகே, அந்த சம்மர் கோர்ஸில் என்னென்னா C++ம் எடுக்க ஹேண்டில் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா கோர்சஸுமே வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் வந்து எடுக்க போகிறாங்க. நானும் எடுப்போம். ஸோ ஸ்டாஃப் சேர்ந்தும் நாங்கள் எடுப்போம். ஓகே, C வேணும் இல்லை C++ நீங்கள் வேணும் இல்லை ஜாவா வேணும்னாலும் படிக்கலாம். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக போட்டிருக்கேன், நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக வந்து போட்டிருக்கோம். ஓகே, அந்த கோர்ஸும் நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ப்ராசஸில் என்னென்னா 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். இன்னுமே சொல்கிறேன், நிறைய பேர் என்னென்னா மேம் எனக்கு இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, இது இந்த ப்ராசஸ் அப்படின்றது சொல்லாதீங்க. இது காமனாக வந்து நடந்த இந்த ப்ராசஸ் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, என்டையர் ப்ராசஸ் இன்க்ளூட் 4 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஆல் த ரவுண்ட்ஸ் வில் பி கண்டக்டட் வந்து ஆன்லைனில் தான் இருக்கும். இப்போதைக்கு ஆன்லைனில் நடந்துட்டு இருக்கிறதுனால. இன்னொரு விஷயம், ரீசெண்டாக யாராவது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு லாஸ்ட் வீக் எழுதிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் வந்து சென்னையில் சாட்டர்டே வந்து ஷெட்யூல் பண்ணி வந்திருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாருக்காவது செகண்ட் ரவுண்ட் ஷெட்யூல் ஆகி சென்னையில், ஆக்சுவலாக தென்காசியில் தான் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஷெட்யூல் ஆகி சென்னையில் செகண்ட் ரவுண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எழுத போகிறாங்க சாட்டர்டே. அவனுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ப்ராசஸும் நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆன்லைனில் தான் இப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஆஃப்லைனில் இருந்தாலும் இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே,
2 to 4 ரவுண்ட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கும். அடுத்து செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஃபோர்த் ரவுண்ட் வந்து கண்டக்டட் யூஸிங் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் இருக்கும். அப்போ கம்பல்சரி யூ ஷுட் ஹேவ் அ லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் வித் ஃப்ரண்ட் கேமரா இருக்கணும். இன்னொரு விஷயம், உங்களோட லேப்டாப்லாம் செக் பண்ணிக்கோங்க கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் போயிட்டு கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு ஃபெட்டப் ஆயிரும். ஸோ எக்ஸாம் எழுத முடியாத சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ அதனால் ப்ரீவியஸாகவே உங்களோட லேப்டாப்பில் ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகுதா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது சர்வர் ஏதாவது ஷட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து திரும்ப போயிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது அந்த ப்ராசஸ் எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஓகே, அதனால எல்லாத்தையும் ப்ரீவியஸாக செக் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஒன்லி நான் சொல்லிட்டேன், ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டுன்றது ஆன்லைனில் தான் இருக்கும். ஓகேவா, அது மேபி ஜோஹோ பொறுத்தவரை எம்சிக்யூவாக இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. சில கொஷின்ஸ் சில நேரம் இப்போல்லாம் வந்து எம்சிக்யூ வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கொஷின் இருக்கும், அப்பியர் ஆகிருக்கும், ஆப்டிடியூடு, அதுக்கான ஆன்சரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதில் ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் HTML CSS வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா, இது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்றதுனால இது வந்து 1.5 hours வந்து டைமிங் இருக்கும். மேபி ஜென்ரல் ஆப்டிடியூடில் சில நேரம் சி ப்ரோக்ராமிங் வந்து கேட்கலாம். இது வந்து நான் ஆப்ஷனல் அப்படியும் இருக்கலாம், இதையும் இருக்கலாம். அதனால வந்து நான் என்ன மேம் நீங்கள் வந்து HTML CSS போட்டிருந்தீங்க, அதில் ஆனால் ஆப்டிடியூட் இது சி ப்ரோக்ராமிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால் ஏன்னா சில நேரம் ஃபஸ்ட் ரவுண்டு சி தெரிஞ்சிருக்கணும், ப்ரோக்ராமிங் ரவுண்ட் வேணும் அப்படின்றதில் அவங்க கான்செப்டில் வைக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஒன்றில் ஜென்ரல் ஆப்டிடியூடும் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருந்திருக்கு. ஓகே, இது 1.5 hours வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் ரவுண்டு டூரேஷன் வந்து 3 hours இருக்கும். இதில் என்ன அப்படின்னா 5 programs will be given to solve. இதே தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கும் 3 hours இருக்கும். ப்ரோக்ராமிங் ரவுண்டில் 5 ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நீங்கள் வந்து அது ப்ரோக்ராம் கோடு போட்டு அவங்கக்கிட்ட லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுலேயுமே யூ நீட் டு எக்ஸ்பிளைன் த லாஜிக், ரைட் கோட் இன் ஜாவா ஸ்கிரிப்டே அண்ட் ஷோ த அவுட்புட். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் இப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் லாகின் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா லாகின் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ண உடனே எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் தான் வந்து நீங்கள் ஒர்க்கிங் வந்து நம்ம பிஹேவியரல் மாடல் அது. ஸோ அதனால் அதை கிளிக் பண்ண உடனே ஒர்க் ஆகுதா என்னன்றது ஜாவா ஸ்கிரிப்டில் தான் போக முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் போட வைக்கலாம். 5 programs கொடுக்கலாம். இல்லைனா ஒரு டிசைன் காமிச்சு நீங்கள் இதை மாதிரி உங்களோட HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டில் அப்ளிகேஷன் ஒன்று டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஜோஹோ வில் ஷேர் அண்ட் ஆன்லைன் மீட்டிங் லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜாயின் பண்ணோடனே உங்ககிட்ட இந்த கேண்டிடேட்ஸ் வில் பி ஆஸ்க் டு ஷேர் ஸ்க்ரீன் எஸ் டெவலப் த கோடை டெவலப் பண்ணி அவங்க கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி சொல்லணும். ஓகே, இதுதான் செகண்ட் ரவுண்ட் ப்ராசஸ். தேர்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். இதுலேயுமே 1.5 hours இருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வேர் யூ ஹாவ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, உங்களோட ப்ராப்ளம் சால்விங் அண்ட் திங்கிங் ஸ்கில்ஸ் வில் பி எவால்வேட்டட். இந்த தேர்ட் ரவுண்டில் தான் உங்களோட ரெஸ்யூம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு HTML CSSல எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அதனால் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா நானுமே நிறைய இன்டர்வியூக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பும்போது சின்ன சின்ன கொஷின் கேட்கும்போதே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இதுக்கு என்ன இப்படி எப்படி இமேஜ் டேக்கில் எப்படி நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத் நேம் மென்ஷன் பண்ணும், சோர்ஸ் ஈக்குவல் டு கொடுத்து ப்ராகர் டேக்னா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நான் மேபி உங்களுக்கு அடுத்த HTML நான் இன்னும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குது ஒவ்வொரு இதில் அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் டைம் இல்லாதனால போட முடியல. கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் 3ல் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, உங்களோட திங்கிங் ஸ்கில்ஸு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, எப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது ப்ராப்ளம்ன்றது மேபி வந்து கோடிங் கொடுத்தும் அதில் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, ஒரு லாஜிக்காக எப்படி அந்த டைமில் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். மேபி வந்து ஃபோர்த் ரவுண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா HR ரவுண்டு. அந்த டைமில் இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட்லையுமே என்ன அப்படின்னா ஒரு பசில் மாதிரி கொடுத்துட்டு இது எப்படி இருக்கும், இல்லை உங்ககிட்ட ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வியும் இருக்கும். ஓகே, ரவுண்ட் 4 வந்து HR ரவுண்டு. டூரேஷன் வந்து 1.5 hours. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வித் HR ரவுண்டு. ஸோ தேர்ட் ரவுண்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 80% வந்து ஜோஹோக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான். ஃபோர்த் ரவுண்டில் நீங்கள் ஃபைனலாக உங்ககிட்ட வந்து எப்படி என்ன ப்ராசஸ்ஸு, எவ்வளோ சேலரி வேணும், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஃபீல்டு என்னெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஒர்க் பண்ணணும், என்னெல்லாம் ஜாப் ரோல்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் HR ரவுண்டில் அப்போவுமே வந்து தேர்ட் ரவுண்டில் மேபி வந்து ரெஸ்யூமை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா HR ரவுண்டில் உங்களோட ரெஸ்யூமை பார்த்து உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இல்லை இந்த ப்ராசஸ் உங்களுக்கு இப்படி இன்டர்வியூ
ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்கள் இந்த டேட்டில் ஜாயின் பண்ண அவைலபிளாக இருப்பீங்க, உங்களுக்கு சேலரி என்ன இதெல்லாம் பேசுகிறது யார் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் உண்டு. அப்போவுமே ஹெச்ஆர்லையுமே உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் கேட்பாங்க. எல்லாருமே என்னென்னா இன்டர்வியூவில் போகும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப திணறீங்க. அது ஏன்னே தெரியல. அந்த திணறக்கூடாது. ஏன்னா வந்து நமக்கு தமிழ் எப்படியோ அதே மாதிரி இங்கிலீஷு நீங்கள் ஒருத்தர் கூட பேசும்போது ரொம்ப இல்லைனாலும் செல்ஃப் இன்ட்ரோ கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட நேம் இப்போ என்னோட நேம் மை நேம் இஸ் சேர்மக்கனி, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எம்இ, ஸோ ஐ ஒர்க் அஸ் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் டைரக்டர் ஆஃப் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இந்த மாதிரி நீங்கள் அது பயமே இல்லாமல் போல்டாக சொல்லுங்கள். அதை பார்ப்பாங்க. எந்த ஒரு இடத்துல நீங்கள் எப்படி போல்டாக பேசுகிறீங்க, உங்களோட ஒவ்வொரு அந்த இன்டர்வியூக்குள்ளே போகிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது எக்ஸ்கியூஸ் கேட்டு போகிறீங்க அப்படின்னா உட்காரும்போது நான் வந்து சிலை சிட் ஹேர் சார் அப்படின்னு சொல்லணும். இல்லை அவங்களே சொல்லுவாங்க ப்ளீஸ் சிட் ஹேர் அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் உட்காரணும். ஸோ அந்த ப்ளீஸிங் பர்சனாலிட்டி இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. நீங்கள் ஐ டு ஐ கான்டாக்ட் அவங்கக்கிட்ட கரெக்டாக வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள பார்த்து இன்டர்வியூரை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஜோஹோ பொறுத்தவரையும் கம்யூனிகேஷன் ரொம்ப பார்க்கலனாலும் பட் நமக்கு வந்து கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் அதையும் சேர்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த கோர்சஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா நாங்கள் இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து பைத்தான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. பை, டேக் கேர், வில் see you on next video.